இந்த இந்த நம்பர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ கவர்னர் ஆட்சியை கொண்டாந்துட்டு அண்ணாமலையை சிறப்பு கவர்னரா தூக்கி போட்டு அண்ணாமலையை வச்சு ஆட்சி பண்ண முடியும். நடக்கும். அதெல்லாம் நீங்க விஜய்க்கு 110 ஓட்டு கிடைக்கும்னு வந்ததுக்கு அப்புறம் மத்தது நடக்கிறதுக்கு என்னங்க? அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கான கதவுகளை திறந்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாங்க முன்வைத்தது இப்போதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. கிட்டத்தட்ட அதனால எடப்பாடி பழனிசாமியும் ஆஃப் பண்ணியாச்சு, விஜயையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உருவாக்கியாச்சு. இனிமேல் நாங்க வச்சதான் சட்ட திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி யார் சேர்ந்தா ஐயா திருமாவர்கள் சேர்ந்து விஜயனுடைய கையை பிடித்து அம்பேத்கரினுடைய கருத்துக்களை எல்லாம் எழுத வச்சிருவாரா? அங்க உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற பேனாவில் ஊற்றப்பட்டிருக்கிறது பச்சைமை இல்ல, அது காவிமை. நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. என்னன்னா, இன்று ஆளுநருக்கு விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆட்சி அமைக்க வர சொல்லி. அது பாமக நம்பியா காங்கிரஸ் நம்பியாங்கிற ஒரு குழப்பம் இருந்தா கூட ஏதோ ஒரு தைரியத்துல கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா? அது எந்த தைரியம்? அதாவது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது என்னன்னா, பாஜகவால அதிமுகவையும் பாமகவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். நான் இது ஒரு புது கதையை சொல்றேன். இந்த கதை நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா தமிழ்நாடே ஒரு எதிர்பாராத தலைகீழ் மாற்றத்தை சந்தித்து இருக்கிறது. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு ஒட்டுமித்த ஒரு கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதை வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் கூட கொங்கு சட்டசபை தான் அமையும் போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதை மறுதளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதற்கிடையே பாத்தீங்கன்னாக்க விசிகா அங்க போகும், சிபிஎம் சிபிஐ அங்க போகும், குறிப்பா காங்கிரஸ் அங்க போறது உறுதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அந்தந்த கட்சி தலைவர்களும் கூட அதைத்தான் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருப்போ தோற்றம் எழுப்புகிறது. அப்படியானால் தாவேக்காவோடு விசிகாவோ அல்லது காங்கிரஸோ சிபிஎம் சிபிஐயோ போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்து என்ன நடக்க இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க நீங்க? வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறத விட அது போகட்டும், அது தப்பு கிடையாது. அதோட பொருள் என்ன அப்படின்னா, அதாவது பாஜகவினுடைய திட்டமிடுதலில் விஜய் என்கிற ஒரு ட்ரோஜன் ஹார்ஸை, ஒரு முகமூடியை அழிந்து கொண்டுதான் விஜய் இறக்குறாங்க. அதுல அவர்களுக்கு நம்பகத்தன்மை தேவைப்படுது. விஜய் சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கிறவரு, விஜய் தலித்துகளின் நலனை பாதுகாக்கிறவரு அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை தேவைப்படுது. அதோட பாஜகவோட சேர்ந்திருந்தா விஜய்க்கு அந்த நம்பகத்தன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் பாஜகவால செய்ய முடியும். ஒரு தொங்கு அரசாங்கம் என்பது எதுக்காக நாம வெல்வோம் 200 ஏன் சொன்னோம்னா, 200 வெந்தீங்க அப்படின்னு சொன்னா டெல்லி உங்களுக்கு எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லான டயலாக் பேச முடியும். அது டயலாக் கிடையாது. அது மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு பிரகடனம். ஆனா நீங்க ஒரு தொங்க ஹங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக 100 எடுத்து ஒரு தொங்குல இருந்தாலுமே நிலைமை இதுதான். திமுகவின் நிலைமையே ரொம்ப சிக்கல். பாஜக ஒரு ஒரு இன்னும் வேடிக்கை என்னன்னா, அண்ணாமலைய ஆளுநரா போட்டு ஒரு ஆட்டம். சும்மா சொல்றேன். இப்பவே என்ன சொல்றேன்னா, அண்ணாமலைக்கு ஆளுநரா போட்டு சுத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேடிக்கையா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை ஒரு பொறுப்போட நீங்க அரசியல் நீங்க அதை பார்க்கவே முடியாது. ஒரு கவர்னர் பேசலாமான்னு நீங்க நினைக்காததெல்லாம் அண்ணாமலை பேசுறாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் நீங்க அதாவது அந்த பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய வினோதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது விஜய்க்கு ஒரு வகையில நாம என்ன பாக்குறோம்னா, விஜய்க்கு இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள ஒரு 10 அவங்களுடைய ஆட்கள்லாம் 100 பேர் உட்கார போறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்கொலைன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஓவர் நைட்ல அவங்க தற்கொலை இல்ல, அவங்க எல்லாம் புத்திசாலிகள்,
ஐன்ஸ்டீனின் பேரன்கள்னு சொல்லிட முடியுமா? ஒரே நாள்ல டார்வினுடைய தத்துவத்துக்கு என்ன பொருள்னு விளக்குற அளவுக்கு அவங்க E=mc² எல்லாம் வந்து அவங்க கணக்கு தீர்த்துருவாங்க. ஐன்ஸ்டீனோட தத்துவத்தை எல்லாம் சொல்ல முடியுமா? அப்போ இவங்களுக்கு டீலிமிட்டேஷன்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. எம்பளத்தி தான். சரிங்களா சரிங்களா இட்டுன்னு வந்து அவரு அதனால போக்குவரத்து துறை அமைச்சர் பனையூர்ல இருந்து இட்டுன்னு வருவாரு. சரிங்களா, சும்மா சொல்றேன், அவங்க ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து பரமார்த்த குருவின் சீடர்கள் குதிரை முட்டை வாங்கிய கதைகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஏன்னா ஒரு வினோதமான காமெடியான சீன் எல்லாம் வந்து இனிமேல் நீங்க ட்விட்டர்ல இதெல்லாம் வேண்டாம், அது இதுல நடக்கும், சட்டசபைக்குள்ள அசம்பிளிலே நடக்கும். அப்ப குறைந்தபட்சம் கொஞ்சமாவது பகுத்தறிவோடு, கொஞ்சமாவது அரசியல் அறிவோடு ஒரு 4 பேர் வேணும்ல. ஒரு பாயாசத்துல முந்திரி பருப்பு மாதிரி ஒரு 3 பேராவது இருக்கணும்ல. என்ன, ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கிற பேர்ல நம்ம செங்கோட்டையன் இருக்கிறாரு. எப்ப யாரு காதலையும் பாட்டி கீட்டி வயசானவங்க காதலாம் விசில் அடிச்சிடாங்கடா அப்படின்னு அவர் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள, டே உங்க அப்பா காதல எல்லாத்தையுமே விசில் அடிக்கடான்னு சொல்லி இந்த தலைவர் சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படி ஒரு கட்சி, இது உருவாக்குற முதலமைச்சர், இது சட்டசபை, இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும் பாருங்க. காமெடி நடிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க, பண்ணா இருக்கும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதுல ஒரு 2 பேரு காங்கிரஸ்ல இருந்துகிட்டு, அதுவும் இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் வந்து விட்டார்கள்னு சொல்லி எந்த வேலையும் செய்யறது கிடையாது. இளைஞர்களை திருத்துறதுக்கோ இளைஞர்களை முற்போக்கா கொண்டு வருவதற்கோ இந்த காங்கிரஸ்காரன் அள்ளி போட்ட ஒரு துரும்ப சொல்லுங்க. இவனுக்கு என்ன காங்கிரஸ் அதை விட்டு தேசிய உணர்ச்சிக்காக நீ ஏதாவது வேலை செஞ்சிருக்கடா? நான் என்ன கேக்குறேன், நீ அவ்வளவு பெரிய இவன் மாதிரி மாநில ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ன தாகூர் சார், குறைந்தபட்சம் யாருக்காவது வேலை செஞ்சிருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் கூட சுருத்தே இல்லைங்க. அது பண்ணையார்த்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பண்ணையார்த்தனம் இன்னைக்கு வரலும் மாறல. கஞ்சி கசங்காத, அதாவது கஞ்சி போட்டு கத்தி மாதிரி நிக்கிற அந்த சட்டை, கசங்காத சட்டை அது பேசும். என்ன வாழ்க்கையின் அந்த உங்களுடைய இதெல்லாம். நீங்க இப்ப போய் உட்கார்ந்துட்டு பனையூர்ல பங்களாவுக்கு முன்னாடி கதவு திறக்குமா, விஜய் பார்க்கலாமா, சட்டசபையை பேசாம பங்களாவுக்கு பக்கத்திலே மாத்திரலாவா அப்படின்லாம் வந்து நின்றுட்டு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் 10 பேர் வருவான். அவன் இருந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கே 10 பவுன்சர் வேணும். சரிங்களா, போய் அந்த இளைஞர்களோட சேருங்க. அதே மாதிரி சமூக நீதி, அம்பேத்கர் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஜிகினா மாதிரி தூவி விட்டு அப்படி பொன்முறுவலா ஒரு ஊத்தப்பம் போடுறதுக்கு லைட்டா பரபரன்னு அம்பேத்கரையும் அப்படியே பரபரன்னு பெரியாரையும் பொன்முறுவலா தூவி சுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். அதனால தூவுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அது மாதிரி நான் அதை வந்து அவங்களை குத்தம் சொல்லல, அது ஒரு ஓட்டு கட்சிக்கு ஒரு சர்வைவல் இருக்குது, ஒரு பிழைப்பு இருக்குது. அதனால திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் எக்காலத்திலையும் சொல்றேன், அவர் ஒரு சமூக நீதி போராளி தான். அவர் அங்க போறதை பத்தி எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது, அதை பத்தி நான் குற்றம் சாட்டவே மாட்டேன். இல்ல, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா கூட்டணி ஆட்சிக்கான கதவுகளை திறந்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாங்க முன்வைத்தது இப்போதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. கிட்டத்தட்ட அவர் போய் சப்போர்ட் பண்றது ஏதோ ஒரு வகையில பிஜேபியின் கைக்கு போய்விடாமல், அதிமுக கைக்கு போய்விடாமல் இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சிபிஎம்மோ சிபிஐயோ அல்லது காங்கிரஸ் கூட நீங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போறோம்னு வச்சுக்கோமே. ஆனா இவங்க போறது ஒரு சின்ன குறைஞ்சபட்ச ஒரு நம்பிக்கையான அரசியல் தர முடியாதா அப்படின்ற கேள்வி படித்தவர்கள் மத்தியில் எழுதல, அரசு விமர்சன மத்தியில் எழுது இல்லையா? அதை எப்படி போக முடியும்? அதாவது பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இல்லாத அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லைங்க. ஒரு தொங்கு அரசாங்கம் வரும் 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 வரும்னு நீங்களும் சொல்ல, நானும் சொல்ல. திமுக ஸ்வீப் படிக்கும் தெரு தெருவா கேமரா தூக்கிட்டு போய் வீடு வீடா கேட்டு மக்கள்கிட்ட பல்ஸ் பார்த்த எவருமே சொல்லல. தெரு தெருவா போய் சர்வே எடுத்த எவருமே சொல்லல. அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 4 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில 4 பார்ப்பனர்களோ ஒரு பனியாக்களோ உட்கார்ந்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்றாங்க. பிரவீன் குப்தாவா அவர் சொல்றாரு, விஜய் தாயா அடுத்து அப்படின்னா நமக்கு சிரிப்பு வருது. என்னையா விவரமே தெரியல, தமிழ்நாட்டின் கலந்தையா பேசிட்டீங்க அப்படின்னு. அப்படின்னா
அவரு இவர் சொல்லுவார்ல அமைதிப்படையில, உங்க ஊர்ல தாண்டா நாங்க குத்துனோம் அப்படின்பாருல. இப்ப அவங்க வர வேண்டியது அவசியம் இல்ல, பெட்டியை மாத்த வேண்டியது இல்ல, இது பண்ண வேண்டியது இல்ல. அங்க இருந்து ரிமோட்ல ப்ளூடூத்ல இயக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க கையில எல்லாமே இருக்குது. ஞானேஷ்குமாரே அவரு ஆளுங்கும் போது அதுக்கு மேல என்னத்தை பேசுறதுக்கு. அப்போ ஒரு தொங்கு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டுங்கிறது தேவை. விஜயை ஜெயிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, விஜயுமே ஹங்காதான் இருக்கணும். ஏன்னா 140 கிட்ட எல்லாம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் பெரும்பான்மை பெற்றாருன்னா பாஜகவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாரு, கொஞ்சம் வலியா இருக்கும். அந்த நெருக்கடியை கூட அவங்க விரும்பல. அதனால எடப்பாடி பழனிசாமியும் ஆஃப் பண்ணியாச்சு, விஜயையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உருவாக்கியாச்சு. இனிமேல் நாங்க வச்சதான் சட்டத்திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி யார் சேர்ந்தாங்க? ஐயா திருமாவர்கள் சேர்ந்து விஜயனுடைய கையை பிடித்து அம்பேத்கரினுடைய கருத்துக்களை எல்லாம் எழுத வச்சிருவாரா? அங்க உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற பேனால ஊற்றப்பட்டிருக்கிறது பச்சை இல்ல, அது காவிமை. அது RSS சித்தாந்தங்களை இனிமே விஜயின் கரங்களால் எழுதப்படும். அப்ப அந்த கையை பிடிச்சு திருத்துறதுக்கோ அல்லது தடுக்கிறதுக்கோ குறைந்தபட்சம் முடியும். நீங்க சொன்ன மாதிரி நான் திருமாவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இன்னும் கூடுதலா ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தி அடைஞ்சு வெளில வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த வேலையை திமுகவும் செய்யும். திமுக கூட்டணி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது. திமுக வெளியில் இருந்த மாநில சுயாட்சினா என்ன அப்படிங்கிறத, அண்ணாவின் பாதையை, அண்ணாவின் மொழிகளை அது ப்ரூவ் பண்ணும். அது விஜய் கையாலேயே செய்ய வைக்கும். அது பாஜகவின் கையாலே கூட செய்ய வைக்கும். நாங்க செஞ்சுட்டு போன திட்டங்களை நீங்கள் மாற்ற முடியாது. காலை உணவு திட்டத்தை மாற்ற முடியாது, பெண்களுக்கான சுய முன்னேற்றத்துக்கான இதை மாற்ற முடியாது. அப்படி பலதை செய்ய முடியும். ஆனா ஹிந்தி திணிப்பு, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நடக்கும் போது செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரிங்களா? அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு ஓட்டு கட்சியாக தன்னை உயிரோடு உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக அது பீனிக்ஸ் பறவைங்க, அது எதுக்குள்ள விழுந்தனாலும் எந்திரிச்சு அது மறுபடியும் வந்துடும். இது ஒரு சின்ன கட்சி விசிகலாம், அது ஒரு ஒரு சார்பு நிலையா இருந்தாகணும். எங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்கு இருக்கு, 8 10. ரெண்டாவது இப்ப அடுத்த எலெக்ஷன்ல என்ன செய்ய முடியும், என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு போயிருது. சரிங்களா? ஆனா விஜய்கிட்ட போய் நீங்க அடுத்த முறை ஒருவேளை நீங்க விஜய்கிட்ட போய் நீங்க பேசுறதால என்ன பேசுவீங்க? ரெண்டாவது எலெக்ஷன்ல சொல்றேன், சும்மா சொல்றேன். அதனால அப்போ இன்னைக்கு அன்னைக்கு இருந்த சினாரி ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைங்கிறது வேற, இன்னைக்கு இருக்குதுங்கிறது வேற. ஓகே ரைட். இப்போ நீங்க போய் அங்க இருந்துட்டு குறைந்தபட்ச ஒரு அறிவுரையை சொல்ல முடியும், உங்களுடைய சர்வேகளையும் பார்த்துக்கிட முடியும். அப்படிங்கும் போது விசிகாவுக்கு அது நல்லதுதான். இன்னும் கூடுதலா விசிகாவின் வாக்குகள் பெருவாரியாக டிரான்ஸ்பர் ஆயிருக்குது அப்படிங்கறதெல்லாம் அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான நகரங்கள் ஏன் வெற்றி பெறப்படுதுன்னா விசிகா வாக்கு மட்டும் இல்ல, அதிகமா தலித் மக்கள் வாழ்றாங்க, அதிகமா அடித்தட்டு மக்கள் வாழ்றாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, மற்ற ஜாதிக்காரர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை மட்டுமே, அந்த அடித்தட்டை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சி இது. அந்த அந்த விசிலடிக்கிற கூட்டத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கட்சி இது, அது விசிக. அந்த மக்கள் அந்த விளம்பரத்துக்கு மயங்குறாங்க. தனக்கு கிடைத்தது நன்மையா தீமையா எது பத்தியும் தெரியாது, வந்திருக்கிறவன் சரியா தப்பா அது தெரியாது. அப்படிங்கிற போது அவர் கடைசி நேரம் சொன்னார் இல்லையா, நான் உன்னை மாறலையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்திருக்கிறேன், உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன், உனக்கு அறிவு கொடுத்திருக்கிறேன், எல்லாம் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அவன் தம்படிக்க போயிட்டான். சரிங்களா? சரிங்கப்பான்னு சொல்லிட்டு வட்டமா மூஞ்சில புகை விடுறான். சரிங்களா? உன்னை படிக்க வச்சிருக்கேன்டான்னு ஒரு தகப்பனான்னு சொன்னதுக்கு அப்புறம் மூஞ்சில புகை விட்டு காட்டான். அவரு எல்லாத்தையும் தொடச்சிட்டு சரி வாடா மவனே இருக்கிறவனை வச்சு மறுபடியும் நான் வரேன்னு சொல்லி மறுபடியும் இந்த கூட்டத்துக்குள்ள போய் நின்று வேலை செய்யறது கூட ஒரு உத்வேகத்தை குறைஞ்சபட்சம் கொடுக்கும். இனிமேல் நீங்க திமுகவை குறை சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தலித்துகளை ஒடுக்கி விட்டது திமுக பேச முடியாது. நாளைக்கு நீங்க உள்ள இருக்கும்போது பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா மறுபடியும் உங்க மேல அடி விழும். அது விஜய் மேல விழுறது நீங்க தாங்க வேண்டியிருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது எல்லா பாவங்களையும் நானே தாங்கிக் கொள்கிறேன்னு ஒரு இயேசுநாதரா நீங்க மாறிடணும். ஜோசப் விஜய புனிதராக்குறதுக்காக நீங்க பாவியா மாற வேண்டியது இருக்கும். என்ன
இங்கன்னா அப்படி கிடையாது. இங்க அப்படியே திருப்பி திமுக பக்கம் காட்டிடலாம். திமுக எங்களை நெருக்கியதுன்னு சொல்லிடலாம். நீங்க அங்க சொல்லிட்டு அரை மணி நேரம் நிக்க முடியாது. பனையூர்ல நீங்க பனையூர் அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்க கட்சிக்காரங்களே ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்குது. நடக்கட்டும். நான் சொல்றது வந்து ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். என்னுடைய ஒரு அண்ணனா, எனக்கு என்னுடைய தலைவனா ஒரு கட்சி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அவங்க அந்த கட்சியை ஒரு சின்ன பார்த்து பார்த்து வளர்த்த கட்சி, அதனுடைய வாக்கு வங்கி சிதையும் போது அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு ஒரு ஒட்டித்தான் வாழணும். ஆனா பாஜக வேற ஒரு வேலையை கூட செய்யும். என்ன அப்படின்னா, அதிமுக நீங்க சேர்ந்துக்கங்கன்னு சொல்லும். எடப்பாடியோட ஈகோ விட்டு இன்னொரு கேள்வி என்ன எழுதுனாக்க, பாமக அங்க போவதற்கு தயார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்ப காங்கிரஸுக்கு அது ஒண்ணு பாமக அதிமுக பாமகவும் காங்கிரஸும் போனா கூட 10 சீட் வந்துருது இல்ல, அந்த 18ங்கிற இலக்கு அடைஞ்சிடறாங்கல்ல. அப்ப சிபிஎம் பிசிகோ தேவையில்லைங்கிற நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்ல அது நல்லது. அது வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கான்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே அந்த பிழைப்புங்கிறது சர்வைவல் தாங்க. நான் சொல்வது தலித்து மக்கள் எப்படி அடித்தட்டு மக்கள் அவர்கள் விஜய் ரசிகர்களா இருக்காங்களோ, நான் பல இடங்கள்ல போயிட்டு வரும்போது டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வன்னியர்கள் தான். நாங்க இதுக்குத்தான் போட்டிருக்கோம். நான் ஜாதி சொல்லியே சொன்னாங்களே, நாங்க விசில் தான் எங்க பக்கத்துல எல்லாம் அப்படின்ட்டு. அவ்வளவு அதாவது அது சாதாரணமா ஒரு நாளைக்கு வண்டியை ஓட்டினதாங்க 300 ரூபா 400 ரூபா கூலியே பார்க்க முடியும். ஆப்புக்காரனுக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு 800 ரூபாய் ஓட்டிட்டு கையில 400 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு நாத்தா வாங்கி கொடுக்குற அளவுலதான் வாழ்க்கை. அப்ப எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தான். ஒரு புது மாற்றம்னு சொல்லிட்டு போய் விழுந்து கிடக்குறாங்க. அவங்க ரீட்டைன் பண்றதுக்கும் குறைஞ்சபட்சம் அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவருடைய சாதிய உணர்ச்சிய கொஞ்சம் இந்த சிரிஞ்சில இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு வாங்கடா நம்ம பக்கம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பரவாயில்ல, அது ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். ஆனா நடக்குது. அதாவது இளவு விழுந்து போச்சு. அது எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிலைமையிலதான் இப்ப இருக்குது. இது விழுந்தது நம்ம வீட்டுக்கு தான் துக்கம், மத்த யாருக்கும் கிடையாது. மத்தவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன இழப்பு. கட்சி போகுது, கட்சிகளை பின்ன இருக்குது இழப்புங்கிறதெல்லாம் வேற. தமிழ்நாட்டு மக்கள் தான் இனிமேல் அனுபவிக்க போகிறாங்க. நீங்க இனிமே அவங்க கட்சியை கட்டுவாங்க, நாம மக்கள் இழப்போம். நல்லா புரிஞ்சுங்க. 6 சிலிண்டர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பனோட்டிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இந்த பீடை இருக்குல்ல, சொல்லி அடுத்த நிமிஷமே இன்னைக்கு பாருங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய் சிலிண்டர் லேட்டா ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த வர்த்தக சிலிண்டர். அது ஏதோ உங்க வீட்டுக்குலாம் சிலிண்டர் கம்மியா வந்துருங்க, வர்த்தக சிலிண்டர் தான் ஏத்திருக்காங்க. அது என்னது? டீ கடைக்கு போனீங்கன்னா 15 ரூபாய் டீ 10 ரூபாய் டீ வித்துட்டு இருந்த இடத்துல இட்லி 2 ரூபாய் ஏத்திட்டான். இப்போ நீ சிலிண்டர் கொடுத்து நான் என்ன செய்ய போறேன்? நீ சிலிண்டர் கொடுக்க முடியுமா? நீ சிலிண்டர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எங்க அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆரம்பி அவன் ஈரான்ல அடிக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு விஜய்க்கு உண்மையில ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். நான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவன், இருந்தாலும் சும்மா சொல்றேன். நான் ஒரு பெரியாரிஸ்டா இருந்துகிட்டு இந்த பீடையை பத்தியான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய கால கொடுமை நாம இதெல்லாம் பேசுறோம். சரிங்களா? அதனால நீ அடுத்த 6 சிலிண்டர் எப்படி தர்றன்னு பாக்க. என்னன்னா, இன்று ஆளுநருக்கு விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார், ஆட்சி அமைக்க வர சொல்லி. அது பாமக நம்பியா காங்கிரஸ் நம்பியாங்கிற ஒரு குழப்பம் இருந்தா கூட ஏதோ ஒரு தைரியத்துல கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா? அது எந்த தைரியம்? அதாவது நீங்க சொல்ற மாதிரியா, நீங்க விமர்சனம் முன் வைக்கிற மாதிரியா, மோடியின் தைரியமா, எடப்பாடியின் தைரியமா, அல்லது காங்கிரஸின் தைரியமா? அதாவது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது என்னன்னா, பாஜகவால அதிமுகவையும் பாமகவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். நான் இது ஒரு புது கதையை சொல்றேன். இந்த கதை நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்க, விசிகாவை இதெல்லாம் உதிரிகள் எல்லாம் நீங்க வாங்க விடாத அளவுக்கு பாஜக தடுக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு தில்லுமுல்லு பண்ணுது. சிபிஎம் எல்லாம் வர முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணுது. இந்த பக்கம் எங்க கூட்டணியில இருந்து யாரும் வெளில போக கூடாதுன்னு மிரட்டுது. வச்சுக்கோங்க, இந்த நம்பர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ கவர்னர் ஆட்சியை கொண்டாந்துட்டு அண்ணாமலைய சிறப்பு கவர்னரா தூக்கி போட்டு அண்ணாமலையை வச்சு ஆட்சி பண்ண முடியும். நான் வேடிக்கைக்கு சொல்லல, இதை நினைச்சு பாருங்களேன், அப்படி எப்படி இருக்கும்?
நான் அண்ணாமலை கவர்னர்னு சொல்லிட்டே இருப்பேன். நடக்கும். அதெல்லாம் நீங்க நீங்க சகலமும் நடக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு 110 ஓட்டு கிடைக்கும்னு வந்ததுக்கு அப்புறம் மத்தது நடக்குதுக்கு என்னங்க? ஏங்க, தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன? சரிங்களா? அதனால நீங்க எந்த இதையும் நீங்க யோசிக்க முடியாது. இதெல்லாம் நான் பிட்டா போட்டு நான் வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுத்துடல. நடக்கட்டும்ங்கிற. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் சொல்லாரு வீரப்பா. அதே மாதிரி உன்னை என்ன சொல்றது, அவன் வந்து மேல இருந்துகிட்டு, அதாவது இஎம்ஐ டேம்பர் பண்ணிருக்காங்க, எல்லாம் ரைட்டு. உங்க மூளையும் டேம்பர் பண்ணிருக்காங்க. உங்களை வந்து ஒரு வகையான உணர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்காங்க, ஒரு போதைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்க. அப்ப அனுபவிங்க. நான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நீங்க ஒரு புது வியூகத்தோட இல்ல, சொல்றீங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு தலைவன் ஒருத்தனுடைய பொறுப்பு என்னன்னா, நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, சின்ன வயசுல புறாக்கள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலே ஒரு இடத்துல ஒரு ஒரு வலை போடப்பட்டிருக்குது. தனித்த இடத்துல நிறைய தானியங்கள் கிடக்குது. அது வலைன்னு தெரியாமலே பல பறவைகள் போய் உள்ள உட்காரணும்னு ஆசைப்படுது. தலைவர் புறா சொல்லுது, இல்ல இல்ல அங்க போனோம்னா நம்ம விழுந்துருவோம், அங்க போக கூடாதுன்னு சொல்லுது. இதுதான் வந்து ஸ்டாலின் மாதிரியான தலைவர். நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்களை படிக்க வச்சு உங்களை முன்னேற்றி என்னெல்லாமோ பண்ணதுக்கு அப்புறமும் நான் போய் உள்ள விழுவேன்னு நீங்க விழுந்துட்டீங்க. நான் வந்து ஒரு கமெண்டேட்டர், நான் வந்து ஒரு கமெண்ட்ரி சொல்றேன், அந்த கமெண்ட் கொடுக்குறேங்க. இப்ப அந்த கதையில தன் பேச்சை கேட்காமல் போய் அந்த புறாக்கள்லாம் விழுந்தாலும் கூட தலைமை புறா என்ன பண்ணும்னா மறுபடியும் போய் அந்த வலையில தானே மாட்டிக்கிட்டு அந்த வலையை அத்துக்கொண்டு வெளியில் வருவது எப்படின்னு மொத்தமா சேர்ந்து தூக்கிட்டு போனுச்சுன்னு சொல்லி கதை. அந்த கதையில வந்து ஒற்றுமையே பலம். அந்த கதையில வந்து என்னன்னா முன்கூட்டி வந்து பாதுகாப்பா இருக்கணும், அதெல்லாம் பொருள் அல்ல. ஒரு தலைவன்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறதான் அதோட கதை. அதான் உண்மையான அதோட பொருள். இன்னைக்கு ஸ்டாலின் தோத்துருக்கிறாரு, அதெல்லாம் விஷயம் இல்ல. ஏங்க 62ல அண்ணாவே தோத்தாருங்க, 67ல ஸ்வீப் அண்ணா ஜெயிச்சாரு. வரலாற்று நிகழ்ச்சி. அண்ணா 62ல அண்ணா தோத்தாரு. தோத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மாநிலங்களவை எம்பியா போய் ஐ எம் பிலாங்கிங் டு திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லி நான் தெற்கிலிருந்து திராவிட இனத்திலிருந்து முழங்கினாரு. அதனால இது ஒன்றும் ஒரு தோல்வி எல்லாம் கிடையாது. திமுக இதே மாதிரி பல விஷயங்களை பார்த்திருக்கு. மற்ற சிறிய கட்சிகள் அதோட நிலைமையில இருக்குது. சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது மக்கள் தீர்ப்புன்னு நான் ஏத்துக்கிட மாட்டேன். இது மிஷின்ல நடந்த ஓட்டை. அந்த ஓட்டையை அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து இவரு ஞானேஷ்குமார் மற்றும் இன்ன பிற அவர்களுடைய தளவாடங்களை வைத்து, அவருடைய கருவிகளை வைத்து வந்து ஒரு 10% திமுகவிடமிருந்து நகர்த்தி விட்டுருக்காங்க. அந்த 10%, ஏன்னா விஜய்க்கு லாஜிக்கலா எந்த லாஜிக்லயுமே 20க்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 24ன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 10%ங்கிறது திமுகவுக்கு வந்திருந்ததுன்னா 41, 210 சீட்டு ஸ்வீப் கண்டிப்பா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான நம்பர். குழப்பியது அவங்களுடைய நம்பர். சோ அதனால இதுக்குள்ள நீங்க நான் அதை பத்தி டீட்டெயிலா மத்த இடங்கள்ல பேசியிருக்கிறேன். சோ அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. மக்கள் கவனமாக இருக்கணும். இன்னும் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்துத்தான் பெற வேண்டும். சிலிண்டரு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியாது. அடுத்து தாய்மாமன் சீரு, தங்க ரேட்டு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. தாய்மாமன் சீரு அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே தங்கம் 500 ரூபாய் ஏறி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பனோட்டியை நான் வந்து எந்த சரித்திரத்திலையும் பார்த்ததில்லை. அப்படியே உங்களோட விமர்சனங்களை அப்படியே மக்கள் மாதிரிக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேர உதவி மனுஷன். நன்றி.